பைபிள் சவாலின் 197வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 118 முதல் 120 அத்தியாயங்கள் தேவனுடைய மாறாத அன்பையும் அவரது இரட்சிக்கும் வல்லமையையும் அவரை நம்புவதில் கிடைக்கும் சமாதானத்தையும் கொண்டாடுகின்றன. ஆண்டவருடைய இரக்கம் என்றென்றும் நிலைத்திருப்பதால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் அவரது விசுவாசம் ஒருபோதும் தோல்வியடையாது என்றும் இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. துன்பத்தின் நேரங்களிலும் ஆண்டவர் தனது பலமும் இரட்சிப்பும் அடைக்கலமுமாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் உறுதியாக அறிவிக்கிறார். மேலும் மோதல்களும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளும் நிறைந்த உலகத்தில் வாழும்போதும் தேவனுடைய சமாதானத்தை தேடி விசுவாசமாக நடக்க நாம் ஊக்கப்படுத்தப்படுகிறோம். அவரை நோக்கி அழைக்கிறவர்களின் ஜெபங்களை தேவன் கேட்டு தனது மாறாத சத்தியத்தால் வழிநடத்துகிறார். அவரது சந்நிதி ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தைரியத்தையும் ஒவ்வொரு புதிய நாளுக்கும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. இன்று தனது மக்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவரை நம்பும் நன்றியுள்ள இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 197 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 118 to 120 celebrates God's steadfast love, His saving power, and the peace found in trusting Him. These psalms remind us to give thanks to the Lord because His mercy endures forever and His faithfulness never fails, even in times of distress. The psalmist confidently declares that the Lord is his strength, salvation, and refuge. We are also encouraged to seek God's peace while living faithfully in a world often filled with conflict and uncertainty. God hears the cries of those who call upon Him and leads them with His unfailing truth. His presence gives courage for every challenge and hope for every new day. Let us begin today with thankful hearts, trusting in the Lord who never leaves His people. சங்கீதம் அதிகாரம் Psalms chapter 118. வசனம் 1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 1. Oh, give thanks unto the Lord, for He is good, because His mercy endureth forever. வசனம் 2. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. Verse 2. Let Israel now say that His mercy endureth forever. வசனம் 3. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. Verse 3. Let the house of Aaron now say that His mercy endureth forever. வசனம் 4. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. Verse 4. Let them now that fear the Lord say that His mercy endureth forever. வசனம் 5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். Verse 5. I called upon the Lord in distress. The Lord answered me and set me in a large place. வசனம் 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? Verse 6. The Lord is on my side. I will not fear. What can man do unto me? வசனம் 7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். Verse 7. The Lord taketh my part with them that help me. Therefore shall I see my desire upon them that hate me. வசனம் 8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். Verse 8. It is better to trust in the Lord than to put confidence in man. வசனம் 9. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். Verse 9. It is better to trust in the Lord than to put confidence in princes. வசனம் 10. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். Verse 10. All nations compassed me about, but in the name of the Lord will I destroy them.
வசனம் 11. என்னைச் சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களைச் சங்கரிப்பேன். Verse 11. They compassed me about. Yea, they compassed me about. But in the name of the Lord I will destroy them. வசனம் 12. தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களைச் சங்கரிப்பேன். Verse 12. They compassed me about like bees. They are quenched as the fire of thorns. For in the name of the Lord I will destroy them. வசனம் 13. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரு எனக்கு உதவி செய்தார். Verse 13. Thou hast thrust so at me that I might fall, but the Lord helped me. வசனம் 14. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். Verse 14. The Lord is my strength and song, and is become my salvation. வசனம் 15. நீதிமான்களுடைய கூட்டாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். Verse 15. The voice of rejoicing and salvation is in the tabernacles of the righteous. The right hand of the Lord doeth valiantly. வசனம் 16. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். Verse 16. The right hand of the Lord is exalted. The right hand of the Lord doeth valiantly. வசனம் 17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். Verse 17. I shall not die, but live, and declare the works of the Lord. வசனம் 18. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. Verse 18. The Lord hath chastened me so, but he hath not given me over unto death. வசனம் 19. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். Verse 19. Open to me the gates of righteousness, I will go into them, and I will praise the Lord. வசனம் 20. கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். Verse 20. This gate of the Lord, into which the righteous shall enter. வசனம் 21. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாயிருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். Verse 21. I will praise thee, for thou hast heard me, and art become my salvation. வசனம் 22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. Verse 22. The stone, which the builders refused is become the head stone of the corner. வசனம் 23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. Verse 23. This is the Lord's doing, it is marvelous in our eyes. வசனம் 24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடவோம். Verse 24. This is the day which the Lord hath made, we will rejoice and be glad in it. வசனம் 25. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். Verse 25. Save now, I beseech thee, O Lord, O Lord, I beseech thee, send now prosperity. வசனம் 26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். Verse 26. Blessed be he that cometh in the name of the Lord. We have blessed you out of the house of the Lord. வசனம் 27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். Verse 27. God is the Lord, which hath showed us light. Bind the sacrifice with cords, even unto the horns of the altar. வசனம் 28. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன்,
நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். Verse 28. Thou art my God, and I will praise thee. Thou art my God, I will exalt thee. வசனம் 29. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 29. O give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. சங்கீதம் அதிகாரம் 119. Psalms chapter 119. வசனம் 1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். Verse 1. Aleph. Blessed are the undefiled in the way, who walk in the law of the Lord. வசனம் 2. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். Verse 2. Blessed are they that keep his testimonies, and that seek him with the whole heart. வசனம் 3. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். Verse 3. They also do no iniquity, they walk in his ways. வசனம் 4. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். Verse 4. Thou hast commanded us to keep thy precepts diligently. வசனம் 5. உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். Verse 5. O that my ways were directed to keep thy statutes. வசனம் 6. நான் உம்முடைய கற்பனைகளையெல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. Verse 6. Then shall I not be ashamed, when I have respect unto all thy commandments. வசனம் 7. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். Verse 7. I will praise thee with uprightness of heart, when I shall have learned thy righteous judgments. வசனம் 8. உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். Verse 8. I will keep thy statutes, O forsake me not utterly. வசனம் 9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால்தானே. Verse 9. Beth, wherewithal shall a young man cleanse his way? By taking heed thereto, according to thy word. வசனம் 10. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். Verse 10. With my whole heart have I sought thee, O let me not wander from thy commandments. வசனம் 11. நான் உமக்கு விரோதமாய் பாவஞ்செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். Verse 11. Thy word have I hid in mine heart, that I might not sin against thee. வசனம் 12. கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். Verse 12. Blessed art thou, O Lord, teach me thy statutes. வசனம் 13. உம்முடைய வாக்கின் நியாயத் தீர்ப்புகளையெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். Verse 13. With my lips have I declared all the judgments of thy mouth. வசனம் 14. திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். Verse 14. I have rejoiced in the way of thy testimonies, as much as in all riches. வசனம் 15. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். Verse 15. I will meditate in thy precepts, and have respect unto thy ways. வசனம் 16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். Verse 16. I will delight myself in thy statutes, I will not forget thy word. வசனம் 17. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். Verse 17. Gimel. Deal bountifully with thy servant, that I may live and keep thy word. வசனம் 18.
உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Verse 18. Open thou mine eyes, that I may behold wondrous things out of thy law. வசனம் 19. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். Verse 19. I am a stranger in the earth. Hide not thy commandments from me. வசனம் 20. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. Verse 20. My soul breaketh for the longing that it hath unto thy judgments at all times. வசனம் 21. உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். Verse 21. Thou hast rebuked the proud that are cursed, which doer from thy commandments. வசனம் 22. நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறேன். Verse 22. Remove from me reproach and contempt, for I have kept thy testimonies. வசனம் 23. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். Verse 23. Princes also did sit and speak against me, but thy servant did meditate in thy statutes. வசனம் 24. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது. Verse 24. Thy testimonies also are my delight and my counselors. வசனம் 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். Verse 25. DALETH. My soul cleaveth unto the dust, quicken thou me according to thy word. வசனம் 26. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டினபோது எனக்கு செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். Verse 26. I have declared my ways, and thou heardest me. Teach me thy statutes. வசனம் 27. உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். Verse 27. Make me to understand the way of thy precepts, so shall I talk of thy wondrous works. வசனம் 28. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். Verse 28. My soul melteth for heaviness, strengthen thou me according unto thy word. வசனம் 29. பொய்வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். Verse 29. Remove from me the way of lying, and grant me thy law graciously. வசனம் 30. மெய்வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். Verse 30. I have chosen the way of truth, thy judgments have I laid before me. வசனம் 31. உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். Verse 31. I have stuck unto thy testimonies, O Lord, put me not to shame. வசனம் 32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். Verse 32. I will run the way of thy commandments, when thou shalt enlarge my heart. வசனம் 33. கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். Verse 33. Hey, teach me, O Lord, the way of thy statutes, and I shall keep it unto the end. வசனம் 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். Verse 34. Give me understanding, and I shall keep thy law. Yea, I shall observe it with my whole heart. வசனம் 35. உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். Verse 35.
Make me to go in the path of thy commandments, for therein do I delight. வசனம் 36. என் இருதயம் பொருளாசையைச் சாராமல் உமது சாட்சிகளைச் சாரும்படி செய்யும். Verse 36. Incline my heart unto thy testimonies, and not to covetousness. வசனம் 37. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். Verse 37. Turn away mine eyes from beholding vanity, and quicken thou me in thy way. வசனம் 38. உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். Verse 38. Establish thy word unto thy servant, who is devoted to thy fear. வசனம் 39. நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும், உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் நல்லவைகள். Verse 39. Turn away my reproach which I fear, for thy judgments are good. வசனம் 40. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். Verse 40. Behold, I have longed after thy precepts, quicken me in thy righteousness. வசனம் 41. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. Verse 41. VAU. Let thy mercies come also unto me, O Lord, even thy salvation, according to thy word. வசனம் 42. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். Verse 42. So shall I have wherewith to answer him that reproacheth me, for I trust in thy word. வசனம் 43. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்கவிடாதேயும், உம்முடைய நியாயத்தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். Verse 43. And take not the word of truth utterly out of my mouth, for I have hoped in thy judgments. வசனம் 44. நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். Verse 44. So shall I keep thy law continually forever and ever. வசனம் 45. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். Verse 45. And I will walk at liberty, for I seek thy precepts. வசனம் 46. நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். Verse 46. I will speak of thy testimonies also before kings, and will not be ashamed. வசனம் 47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். Verse 47. And I will delight myself in thy commandments, which I have loved. வசனம் 48. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். Verse 48. My hands also will I lift up unto thy commandments, which I have loved, and I will meditate in thy statutes. வசனம் 49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். Verse 49. Zain. Remember the word unto thy servant, upon which thou hast caused me to hope. வசனம் 50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. Verse 50. This is my comfort in my affliction, for thy word hath quickened me. வசனம் 51. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. Verse 51. The proud have had me greatly in derision, yet have I not declined from thy law. வசனம் 52. கர்த்தாவே, ஆதிமுதலான உமது நியாயத்தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். Verse 52. I remembered thy judgments of old, O Lord, and have comforted myself. வசனம் 53. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. Verse 53. Horror hath taken hold upon me because of the wicked that forsake thy law. வசனம் 54.
நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. Verse 54. Thy statutes have been my songs in the house of my pilgrimage. வசனம் 55. கர்த்தாவே, இராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். Verse 55. I have remembered thy name, O Lord, in the night, and have kept thy law. வசனம் 56. நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. Verse 56. This I had, because I kept thy precepts. வசனம் 57. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். Verse 57. CHETH. Thou art my portion, O Lord. I have said that I would keep thy words. வசனம் 58. முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். Verse 58. I entreat thy favor with my whole heart. Be merciful unto me according to thy word. வசனம் 59. என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். Verse 59. I thought on my ways, and turned my feet unto thy testimonies. வசனம் 60. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். Verse 60. I made haste, and delayed not to keep thy commandments. வசனம் 61. துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. Verse 61. The bands of the wicked have robbed me, but I have not forgotten thy law. வசனம் 62. உமது நீதியான நியாயத் தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன். Verse 62. At midnight I will rise to give thanks unto thee because of thy righteous judgments. வசனம் 63. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். Verse 63. I am a companion of all them that fear thee, and of them that keep thy precepts. வசனம் 64. கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். Verse 64. The earth, O Lord, is full of thy mercy. Teach me thy statutes. வசனம் 65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். Verse 65. TETH. Thou hast dealt well with thy servant, O Lord, according unto thy word. வசனம் 66. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். Verse 66. Teach me good judgment and knowledge, for I have believed thy commandments. வசனம் 67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். Verse 67. Before I was afflicted I went astray, but now have I kept thy word. வசனம் 68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். Verse 68. Thou art good, and doest good. Teach me thy statutes. வசனம் 69. அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். Verse 69. The proud have forged a lie against me, but I will keep thy precepts with my whole heart. வசனம் 70. அவர்கள் இருதயம் நிணந்துண்ணி கொழுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். Verse 70. Their heart is as fat as grease, but I delight in thy law. வசனம் 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். Verse 71. It is good for me that I have been afflicted, that I might learn thy statutes. வசனம் 72.
அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். Verse 72. The law of thy mouth is better unto me than thousands of gold and silver. வசனம் 73. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். Verse 73. Jod, thy hands have made me and fashioned me. Give me understanding, that I may learn thy commandments. வசனம் 74. நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். Verse 74. They that fear thee will be glad when they see me, because I have hoped in thy word. வசனம் 75. கர்த்தாவே, உமது நியாயத்தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீரென்றும் அறிவேன். Verse 75. I know, O Lord, that thy judgments are right, and that thou in faithfulness hast afflicted me. வசனம் 76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. Verse 76. Let, I pray thee, thy merciful kindness be for my comfort, according to thy word unto thy servant. வசனம் 77. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. Verse 77. Let thy tender mercies come unto me, that I may live, for thy law is my delight. வசனம் 78. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். Verse 78. Let the proud be ashamed, for they dealt perversely with me without a cause. But I will meditate in thy precepts. வசனம் 79. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டைக்கு திரும்புவார்களாக. Verse 79. Let those that fear thee turn unto me, and those that have known thy testimonies. வசனம் 80. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவது. Verse 80. Let my heart be sound in thy statutes, that I be not ashamed. வசனம் 81. உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். Verse 81. CAPH. My soul fainteth for thy salvation, but I hope in thy word. வசனம் 82. எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. Verse 82. Mine eyes fail for thy word, saying, when wilt thou comfort me? வசனம் 83. புகையிலுள்ள துருத்தியைப் போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். Verse 83. For I am become like a bottle in the smoke, yet do I not forget thy statutes. வசனம் 84. உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம்? என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்வீர்? Verse 84. How many are the days of thy servant? When wilt thou execute judgment on them that persecute me? வசனம் 85. உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். Verse 85. The proud have digged pits for me, which are not after thy law. வசனம் 86. உம்முடைய கற்பனைகளெல்லாம் உண்மையாயிருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். Verse 86. All thy commandments are faithful, they persecute me wrongfully, help thou me. வசனம் 87. அவர்கள் என்னை பூமியிலிராமல் நீக்கிவிடச் சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. Verse 87. They had almost consumed me upon earth, but I forsook not thy precepts. வசனம் 88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன்.
Verse 88. Quicken me after thy loving kindness, so shall I keep the testimony of thy mouth. வசனம் 89. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. Verse 89. Lamed. Forever, O Lord, thy word is settled in heaven. வசனம் 90. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. Verse 90. Thy faithfulness is unto all generations. Thou hast established the earth, and it abideth. வசனம் 91. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மைச் சேவிக்கும். Verse 91. They continue this day according to thine ordinances, for all are thy servants. வசனம் 92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். Verse 92. Unless thy law had been my delights, I should then have perished in mine affliction. வசனம் 93. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். Verse 93. I will never forget thy precepts, for with them thou hast quickened me. வசனம் 94. நான் உம்முடையவன், என்னை இரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். Verse 94. I am thine, save me, for I have sought thy precepts. வசனம் 95. துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். Verse 95. The wicked have waited for me to destroy me, but I will consider thy testimonies. வசனம் 96. சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். Verse 96. I have seen an end of all perfection, but thy commandment is exceeding broad. வசனம் 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். Verse 97. Mem. Oh, how love I thy law! It is my meditation all the day. வசனம் 98. நீர் உம்முடைய கற்பனைகளைக் கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. Verse 98. Thou through thy commandments hast made me wiser than mine enemies, for they are ever with me. வசனம் 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். Verse 99. I have more understanding than all my teachers, for thy testimonies are my meditation. வசனம் 100. உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களைப் பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். Verse 100. I understand more than the ancients, because I keep thy precepts. வசனம் 101. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். Verse 101. I have refrained my feet from every evil way, that I might keep thy word. வசனம் 102. நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். Verse 102. I have not departed from thy judgments, for thou hast taught me. வசனம் 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். Verse 103. How sweet are thy words unto my taste, yea, sweeter than honey to my mouth. வசனம் 104. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். Verse 104. Through thy precepts I get understanding, therefore I hate every false way. வசனம் 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. Verse 105. None, thy word
is a lamp unto my feet and a light unto my path. வசனம் 106. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். Verse 106. I have sworn, and I will perform it, that I will keep thy righteous judgments. வசனம் 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். Verse 107. I am afflicted very much, quicken me, O Lord, according unto thy word. வசனம் 108. கர்த்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். Verse 108. Accept, I beseech thee, the freewill offerings of my mouth, O Lord, and teach me thy judgments. வசனம் 109. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். Verse 109. My soul is continually in my hand, yet do I not forget thy law. வசனம் 110. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். Verse 110. The wicked have laid a snare for me, yet I erred not from thy precepts. வசனம் 111. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. Verse 111. Thy testimonies have I taken as an heritage forever, for they are the rejoicing of my heart. வசனம் 112. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். Verse 112. I have inclined mine heart to perform thy statutes alway, even unto the end. வசனம் 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். Verse 113. Samech. I hate vain thoughts, but thy law do I love. வசனம் 114. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். Verse 114. Thou art my hiding place and my shield. I hope in thy word. வசனம் 115. பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். Verse 115. Depart from me, ye evildoers, for I will keep the commandments of my God. வசனம் 116. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். Verse 116. Uphold me according unto thy word, that I may live, and let me not be ashamed of my hope. வசனம் 117. என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் இரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். Verse 117. Hold thou me up, and I shall be safe, and I will have respect unto thy statutes continually. வசனம் 118. உமது பிரமாணங்களை விட்டு வழிவிலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. Verse 118. Thou hast trodden down all them that err from thy statutes, for their deceit is falsehood. வசனம் 119. பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றிவிடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். Verse 119. Thou puttest away all the wicked of the earth, like dross. Therefore I love thy testimonies. வசனம் 120. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாயத் தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். Verse 120. My flesh trembleth for fear of thee, and I am afraid of thy judgments. வசனம் 121. நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒட்டுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். Verse 121. Ain,
I have done judgment and justice. Leave me not to mine oppressors. வசனம் 122. உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னையொடுக்கவொட்டாதேயும். Verse 122. Be surety for thy servant for good. Let not the proud oppress me. வசனம் 123. உமது இரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்துப் போகிறது. Verse 123. Mine eyes fail for thy salvation, and for the word of thy righteousness. வசனம் 124. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். Verse 124. Deal with thy servant according unto thy mercy, and teach me thy statutes. வசனம் 125. நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். Verse 125. I am thy servant. Give me understanding, that I may know thy testimonies. வசனம் 126. நீதியைச் செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிராணத்தை மீறினார்கள். Verse 126. It is time for thee, Lord, to work, for they have made void thy law. வசனம் 127. ஆதலால் நான் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். Verse 127. Therefore I love thy commandments above gold, yea, above fine gold. வசனம் 128. எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். Verse 128. Therefore I esteem all thy precepts concerning all things to be right, and I hate every false way. வசனம் 129. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். Verse 129. Pay, thy testimonies are wonderful, therefore doth my soul keep them. வசனம் 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். Verse 130. The entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple. வசனம் 131. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். Verse 131. I opened my mouth and panted, for I longed for thy commandments. வசனம் 132. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். Verse 132. Look thou upon me, and be merciful unto me, as thou usest to do unto those that love thy name. வசனம் 133. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆளவொட்டாதேயும். Verse 133. Order my steps in thy word, and let not any iniquity have dominion over me. வசனம் 134. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளுவேன். Verse 134. Deliver me from the oppression of man, so will I keep thy precepts. வசனம் 135. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். Verse 135. Make thy face to shine upon thy servant, and teach me thy statutes. வசனம் 136. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. Verse 136. Rivers of waters run down mine eyes, because they keep not thy law. வசனம் 137. கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். Verse 137. Tzaddi. Righteous art thou,
O Lord, and upright are thy judgments. வசனம் 138. நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். Verse 138. Thy testimonies that thou hast commanded are righteous and very faithful. வசனம் 139. என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. Verse 139. My zeal hath consumed me, because mine enemies have forgotten thy words. வசனம் 140. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். Verse 140. Thy word is very pure, therefore thy servant loveth it. வசனம் 141. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். Verse 141. I am small and despised, yet do not I forget thy precepts. வசனம் 142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். Verse 142. Thy righteousness is an everlasting righteousness, and thy law is the truth. வசனம் 143. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. Verse 143. Trouble and anguish have taken hold on me, yet thy commandments are my delights. வசனம் 144. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். Verse 144. The righteousness of thy testimonies is everlasting. Give me understanding, and I shall live. வசனம் 145. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். Verse 145. KOPH. I cried with my whole heart, hear me, O Lord, I will keep thy statutes. வசனம் 146. உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை இரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளுவேன். Verse 146. I cried unto thee, save me, and I shall keep thy testimonies. வசனம் 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். Verse 147. I prevented the dawning of the morning, and cried, I hoped in thy word. வசனம் 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். Verse 148. Mine eyes prevent the night watches, that I might meditate in thy word. வசனம் 149. உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்பின்படி என்னை உயிர்ப்பியும். Verse 149. Hear my voice according unto thy loving kindness. O Lord, quicken me according to thy judgment. வசனம் 150. தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள். Verse 150. They draw nigh that follow after mischief, they are far from thy law. வசனம் 151. கர்த்தாவே, நீர் சமீபமாயிருக்கிறீர், உமது கற்பனைகளெல்லாம் உண்மை. Verse 151. Thou art near, O Lord, and all thy commandments are truth. வசனம் 152. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். Verse 152. Concerning thy testimonies, I have known of old that thou hast founded them forever. வசனம் 153. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். Verse 153. Resh, consider mine affliction, and deliver me,
for I do not forget thy law. வசனம் 154. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். Verse 154. Plead my cause, and deliver me, quicken me according to thy word. வசனம் 155. இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். Verse 155. Salvation is far from the wicked, for they seek not thy statutes. வசனம் 156. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். Verse 156. Great are thy tender mercies, O Lord, quicken me according to thy judgments. வசனம் 157. என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். Verse 157. Many are my persecutors and mine enemies, yet do I not decline from thy testimonies. வசனம் 158. உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாயிருந்தது. Verse 158. I beheld the transgressors and was grieved, because they kept not thy word. வசனம் 159. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். Verse 159. Consider how I love thy precepts, quicken me, O Lord, according to thy loving kindness. வசனம் 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். Verse 160. Thy word is true from the beginning, and every one of thy righteous judgments endureth forever. வசனம் 161. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. Verse 161. SCHIN. Princes have persecuted me without a cause, but my heart standeth in awe of thy word. வசனம் 162. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல, நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். Verse 162. I rejoice at thy word, as one that findeth great spoil. வசனம் 163. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். Verse 163. I hate and abhor lying, but thy law do I love. வசனம் 164. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். Verse 164. 7 times a day do I praise thee because of thy righteous judgments. வசனம் 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலில்லை. Verse 165. Great peace have they which love thy law, and nothing shall offend them. வசனம் 166. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். Verse 166. Lord, I have hoped for thy salvation, and done thy commandments. வசனம் 167. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். Verse 167. My soul hath kept thy testimonies, and I love them exceedingly. வசனம் 168. உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. Verse 168. I have kept thy precepts and thy testimonies, for all my ways are before thee. வசனம் 169. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். Verse 169. Ta, let my cry come near before thee, O Lord,
Give me understanding according to thy word. வசனம் 170. என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். Verse 170. Let my supplication come before thee. Deliver me according to thy word. வசனம் 171. உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். Verse 171. My lips shall utter praise, when thou hast taught me thy statutes. வசனம் 172. உமது கற்பனைகளெல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்துச் சொல்லும். Verse 172. My tongue shall speak of thy word, for all thy commandments are righteousness. வசனம் 173. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. Verse 173. Let thine hand help me, for I have chosen thy precepts. வசனம் 174. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. Verse 174. I have longed for thy salvation, O Lord, and thy law is my delight. வசனம் 175. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாயத் தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. Verse 175. Let my soul live, and it shall praise thee, and let thy judgments help me. வசனம் 176. காணாமற்போன ஆட்டைப் போல வழிதப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். Verse 176. I have gone astray like a lost sheep. Seek thy servant, for I do not forget thy commandments. சங்கீதம் அதிகாரம் 120. Psalms chapter 120. வசனம் 1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். Verse 1. A song of degrees. In my distress I cried unto the Lord, and he heard me. வசனம் 2. கர்த்தாவே, போய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். Verse 2. Deliver my soul, O Lord, from lying lips, and from a deceitful tongue. வசனம் 3. கபடனாவே, உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும். Verse 3. What shall be given unto thee, or what shall be done unto thee, thou false tongue? வசனம் 4. பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறைச் செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். Verse 4. Sharp arrows of the mighty, with coals of juniper. வசனம் 5. ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூட்டாரங்களண்டையிலே குடியிருந்ததும் போதும். Verse 5. Woe is me, that I sojourn in Mesech, that I dwell in the tents of Kedar. வசனம் 6. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். Verse 6. My soul hath long dwelt with him that hateth peace. வசனம் 7. நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். Verse 7. I am for peace, but when I speak, they are for war. பைபிள் சவாலின் 197வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கிறது. அவரது உதவி எப்போதும் நமக்கு அருகில் இருக்கிறது. மேலும் அவரை நம்புகிறவர்களுக்கு அவரது சமாதானம் பலத்தை அளிக்கிறது என்பதை கற்றோம். நாம் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் ஆண்டவர் நமது அடைக்கலமும் இரட்சிப்புமாக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. தொடர்ந்து அவரை சார்ந்திருக்கும் போது அவர் நமது இதயத்தை தைரியத்தாலும் நம்பிக்கையாலும் நிலையான சந்தோஷத்தாலும் நிரப்புகிறார். அவரது மாறாத இரக்கத்திற்காக அவரை ஸ்தோத்திரித்து தினமும் அவரது சத்தியத்தில் நம்பிக்கையுடன் நடப்போம்.
தேவனுடன் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது விசுவாசத்தை ஆழப்படுத்தி அவரது இதயத்திற்கு நம்மை மேலும் நெருக்கமாக இட்டுச் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரது நன்மையில் மகிழ ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 197 of our Bible challenge is complete. Today we learned that God's love is everlasting. His help is always near, and His peace strengthens those who trust in Him. These Psalms remind us that no matter what we face, the Lord remains our refuge and our salvation. As we continue to depend on Him, He fills our hearts with courage, hope, and lasting joy. Let us praise Him for His unfailing mercy and walk confidently in His truth each day. Every moment spent with God deepens our faith and draws us closer to His heart. Each day is another opportunity to rejoice in His goodness. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.